இப்போ வரும்போது பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல, கமலஹாசன் நாளைக்கு ஒரு மீட்டிங் நடத்துறாராம். அது புரியல, திடீர்னு அவர் எங்க வந்தாருன்னு தெரியல அரசியலுக்கு. அந்த கட்சியை தான் ரெட் ஜெயிண்ட் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. திடீர்னு எதுக்குப்பா அவர் காந்தியவாதி மாதிரி ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு, திடீர்னு பெரியாரிஸ்ட்ங்கிறாரு, திடீர்னு காந்தியவாதிங்கிறாரு. அந்த கூட்டணி நாளைக்கு எதுக்கு அந்த மீட்டிங்னா, என்ன ஒரே குழப்பமா இருக்குல்ல, அதனால எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரே ஸ்டேஜில் ஏற்றிடுறாங்க. அதுக்கு ஒரு காந்தியை கொண்டு வராங்க. நேற்று வரைக்கும் காந்தியை பற்றி யாரும் தமிழ்நாட்டில் பேசினதே இல்லை. ஆனால் திடீர்னு கமலஹாசனை கூப்பிட்டு, அண்ணா நீங்க சும்மா தானே இருக்கீங்க, ஒரு காந்தி மீட்டிங் போட்டுருங்க, நம்மெல்லாம் ஒற்றுமையா இருக்க மாதிரி ஸ்டேஜில் நின்றுடுவோம். காந்திவாதி மீட்டிங்கு முக ஸ்டாலின் திமுக கூப்பிடுறீங்களே, அவர் உயிரோட இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது தூக்கி அடிக்க வந்துருவார். ஓகே டியர் லாட்டரி பிரதர், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து எங்கள் தலைவர் கமலஹாசன் வந்து அரசியல் வந்திருக்காரு, திடீர்னு காந்தி பற்றிலாம் பேசுகிறாங்க, அதுக்கு காந்திலாம் இருந்தால் இதெல்லாம் பார்த்தாருன்னா எதாவது அடிப்பாரு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவால் உங்களை அடிக்கலான்னு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கே, திமுக, அதுக்கடுத்தது வந்து விசிகா, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகா, நாளைக்கு பாஜகவா இல்லை அதிமுகவா தெரில. அந்த நிலைமையில் இருக்க நீங்கள் எங்கள் தலைவரை பற்றி பேசலாமா, அவருடைய அரசியலை பற்றி நீங்கள் பேசலாமா? ஸோ என்னன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த கட்சியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதை தெரிவிங்க, அதுக்கு அடுத்தது இதை பற்றிலாம் பேசுங்க. சரி ஓகே, அடுத்ததாக நான் உங்கள்கிட்ட சொன்னோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட பேசுறது உங்கள் தலைவர்கிட்டே பேசலாம். மதிப்பிற்குரிய விஜய் சார், உங்களுக்கு தான் இந்த கோரிக்கை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆட்கள் உங்களுடைய கட்சியில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது ஒரு 50% நடந்தாலும் மீதி 50% நடக்காமல் போகிறதுக்கு இவர் தான் காரணமாக இருப்பார். அதனால் இவரை எப்படி பேசணும்னு சொல்லித்தாங்க, இல்லைன்னா இவரை எப்படி தூக்கணும்னு யோசிங்க. உங்கள் கட்சியும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.